ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கம்மி செலவில் கொஞ்சம் பூவில் மாலை கட்டலாமா? அதுக்கு பட்டன் ரோஸ் எடுத்திருக்கேன். பட்டன் ரோஸ் எடுத்துகிட்டு காம்பை கட் பண்ணிவிடுங்க. பெரிய ஊசி இருக்கும் இல்லையா, அதை எடுத்து நூலை கோர்த்துக்கங்க. இப்போ பூவை உள்பக்கமாக பார்த்தா போல் நல்லா குத்திக்கங்க. கொஞ்சம் அழுத்தமாக தான் இருக்கும். அதை பார்த்து கையில் படாமல் குத்திக்கிட்டு அடியில் நூலை கொஞ்சம் விட்டு முடிச்சு போட்டுட்டு இதை கோர்த்துக்கிட்டே வாங்க. அப்படியே ஃபுல்லாக ரோஸாக கோர்த்தா கூட அழகாக தான் இருக்குங்க. ரொம்ப பூ தேவையே படாது. நடுவில் கலர் காம்பினேஷனுக்காக நான் ஒரு 5 சாமந்தி மட்டும் நடுவில் கோர்த்துருக்கேன். இப்போ இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா, அதையும் இதே போல் கோர்த்துட்டு 2 சைடும் சேர்த்து முடிச்சு போட்டிங்கன்னா சூப்பராக மாலை ரெடி ஆகிடுங்க. அடியில் சுங்குக்கு நான் பட்டன் ரோஸையும் ஒரு 10 ரோஸ் எடுத்து நல்லா கோர்த்துக்கிட்டேன். பூ அப்படியே பந்து போல் கோர்த்துக்கிட்டு கொஞ்சம் துளசி வச்சு இதை ஃபினிஷ் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோ சூப்பராக இருந்துங்க. ரொம்ப செலவுலாம் தேவையில்லைங்க. இந்த பூலாம் 20 ரூபாக்குள்ளேயே கிடச்சிடுச்சு. நான் இதை 2 மாலை கட்டிட்டேன். சூப்பராக இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா ஹார்ட்டின் கொடுங்க. இப்போ இனிமேல் விசேஷம் வரதுனால நம்ம மாலை பூ எல்லாம் வாங்க தான் போகிறோம். அதுக்கு கம்மி செலவில் நம்மளே ரெடி பண்ணிக்கலாங்க. வெளியில் போனீங்கன்னா இந்த மாலை வாங்குறதுக்கே அவ்வளோ செலவாகும். இதெல்லாம் பார்க்கவே அழகாக இருக்கும். சிம்பிளாக இருக்கும். பாய்.